வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம 2 வெரைட்டியாக பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நேபாளி ஸ்டைலில் நான் காட்டி தரேன். இதுக்கு வந்து பொட்டேட்டோ தம் இல்லாட்டி ஆலு தம்னு இதுக்கு பேர். இதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி பவுடர், டர்மரிக், சால்ட், அப்புறமா கொஞ்சம் ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், மல்லியல் எடுத்து வச்சுருக்கிறேன், வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த பொட்டேட்டோவை ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கிறேன். இதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க, ப்ளெயின் சில்லி பவுடர், இது சில்லி ஃப்ளேக்ஸ், வீட்டிலையே ரெட் சில்லியை பவுடர் பண்ணியிருக்கிறேன் கொரகொரப்பாக. அப்புறமா சால்ட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த மிக்சரில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு வெந்தயத்தை அதில் வந்து பொரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணணும். அதை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இதில் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். நம்மளோட எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் இந்த எடுத்து வச்சுருக்கிற 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் இதுக்கு வந்து அந்த நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெந்தயம் பொரிஞ்சதை இந்த மசாலையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இதை இப்போ கிளறி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய இந்த ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் மல்லியல் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பொட்டேட்டோ தம் உருளைக்கிழங்கு தம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நேபாளி ஸ்டைல் பொட்டேட்டோ தம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நேபாளி ஸ்டைல் பொட்டேட்டோ சாலட் பார்க்கலாம். Thank you for watching.